பெரியார் என் பெருமைக்குரிய வழிகாட்டி, ஆனால் பிரபாகரன் தான் என் தலைவன். நல்லா கவனிச்சுக்கணும் என் அன்பு தம்பி தங்கைகளே. தகப்பன் என்பவன் நம்மளை பெத்தவனாக இருக்கிறோம், தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்கிறோம். அடுத்த வீட்டுக்காரன் அழகா இருக்கான்னு அவனை போய் அப்பனா சொல்லக்கூடாது. நம்ம அப்ப குள்ளமா இருக்கான், குஷ்டரோகியா இருக்கான், குடிகாரனா இருந்தா அவன் தான்டா அப்பேன், அவன் தான்டா அப்பேன். அப்ப நிக்கணும்டா, அப்ப நிக்கணும். சும்மா வந்து அவர் நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு, கொஞ்சம் வெள்ளையா இருக்காரு, அவர் அப்பான்னு சொல்லி மானங்கட்ட பொழப்பது. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? தகப்பன் என்பவன் பெத்தவன், தலைவன் என்பவன் தன் ரத்தவன் என்கிற முடிவை எடுக்கணும். தமிழ் பேரின மக்கள் தங்களுடைய இன வரலாறை படிக்காம தாங்கள் எவ்வளவு பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் என்றது உணர்ந்து அறியாம திட்டமிட்டு சாதி மதப்பற்று ஊட்டப்பட்டு மொழி இனப்பற்று மறைக்கப்பட்டு வீழ்ந்துட்டாங்க. இங்க பேசிய என்னுடைய தம்பி இமாயின் கூட சொன்னார் பாருங்க, நான் பறையாச்சி, நான் பறையன், நாங்கள் 2 பேரும் ஒன்று, தெற்க தேவேந்திரர் தேவர் 2 பேரும் ஒன்று. எவனாவது நம்மளை தாண்டி ஆண்ட முடியுமாடா அந்த நிலத்தை? நடக்கலை. அதை நடத்தி காட்டுறதுக்கு தாண்டா உன் உடன் பிறந்தே வந்திருக்கேன். ஒன்னா நில்றா, ஒன்னா நில்றா, போட்டு குழப்பிக்காத. நேரம் ஆகி போயிடுச்சு. பாரு, உலகம் சொல்லட்டும், வீரப்பன் திருடனே சொல்லட்டும், நீ ஒத்துக்காத. உலகம் சொல்லட்டும் நம்ம அண்ணனை பயங்கரவாதின்னு, நம்ம தலைவரை ஒத்துக்காத. என்னவே 1000 சொல்லும்டா, நான் செப்பரேட்டிஸ்ட், டெரரிஸ்ட், பாத்தியா சத்துருவாக்கி போயாண்டு போய போய. கவலைப்படாத, தைரியமா நின்று போராடு. உனக்கு முன்னாடி உங்க அண்ணன், நீங்க இத்தனை பேர் என் முன்னாடி பின்னாடி நிக்கிறீங்கன்னு நினைக்கல, உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் நிக்கிறேங்கிற திமிர்ல நிக்கிறேன். உன்னால நம்ப முடியுதா? வட மாவட்டங்கள்ல பூரா என்கிட்ட மேசையில் எனக்கு பதிவு இருக்கு. 48 விழுக்காடு பறையிறா ஒரு தொகுதியில், 52 விழுக்காடு படையாச்சுரா. 52 விழுக்காடு பறையிறா, 48 விழுக்காடு படையாச்சுரா. இப்படி தாண்டா 2 டிட் ஃபார் டாட் மாதிரி 2 பேருக்கு முட்டி முட்டி போகுதுரா. இங்க பாத்தீங்கன்னா 52 விழுக்காடு பறையிற அதிகமா இருக்கட்ட பொது தொகுதிடா. 48 விழுக்காடு படையாச்சி இருக்கிற இடத்துல வந்து அது தாழ்த்தப்பட்ட தொகுதிடா. 52 விழுக்காடு இருக்கிறத தாழ்த்தப்பட்ட தொகுதி. உங்க அண்ணன் என்ன செட்டப் பண்ண தெரியுமாடா? 22 இடம் பொது தொகுதியில ஆதி தமிழ் குடி பறையற நிப்பாட்டிட்டா. உன நம்ப முடியுதா பாரு. இப்ப பாத்துக்க, 2016 நிறுத்தின ஒரு வயனை மதிக்கல, 21 என் தலைவன் மேல ஆணையா நான் சத்தியம் விட்டு சொல்றேன், எங்கெங்கெல்லாம் ஆதி தமிழ் குடி பறையர்களை பொது தொகுதியில் நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு அதிகப்படியான வாக்குடா. பாரா, மாறுதல் உருவாகிட்டு இருக்கு. போட்டு குழப்பிக்காத. இதெல்லாம் நடக்குமானே? அதெல்லாம் படையாச்சி மாவட்ட செயலாளர் இருப்பான், தம்பி இந்த பொது தொகுதி இல்லடா, நம்ம ஆதிக்குடி பறையரில் ஒரு தங்கச்சியை நிப்பாட்டலாம்டா, என்னடா பண்ணலாம்னா, இந்த தங்கச்சியை நிறுத்தலாம்னே, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா வேலை செய்யணும்னு சொன்னவன் படையாச்சுடா. சாதிச்சவன் பிரபாகரன் மகன்டா. காட்டுனா இல்லைன்னு பாரு. 100 அதிகபட்சம் 2 ஆண்டு இருக்குமாடா, 26க்கு இந்த 2 ஆண்டு. வெயிட் அண்ட் சீ பாரு, பொறுத்து இருந்து பாரு என்ன விளையாட்டு காட்டுறேன்னு பாரு. தேர்தலை என்னுடைய களம்தான். நான் பேசுகிற பேச்சுக்கு எழுப்புகிற கேள்விக்கு யார்ட்டையும் பதில் இருக்காது. தெரிச்சு ஓடுவான். உலகத்துல ஒரு தலைவனை சொல்றா, தினம் பிரஸ் மீட் பண்றேன், பத்திரிகையாளர் சந்திக்கிறது. பத்திரிகையாளர் ஒரு கேள்விதான் கேட்பாரு, நான் அவரை 100 கேள்வி கேட்பேன். ஐயோ இந்த ஆள்கிட்ட பேச்சை கொடுத்து தப்பிக்க முடியாது, கேள்வி கேட்கவே தயங்கி, நான் அது வந்துன்னா இது அப்படின்னா அப்படின்னா அதாங்க நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு பதில்.
அது ஐயோ இவன்ட்ட என்னடா அப்படின்னு. அது